நான் உங்க அட்வொகேட் இப்ப என்னன்னா திருப்பி திருப்பி வேற வேற கதை, ட்ரையல் கோர்ட்ல ஒரு கதை, ஹைகோர்ட் உச்ச நீதிமன்றத்துல ஒரு கதை. இந்த கேஸ்ல தாவேக குற்ற நெரிசல்ல ட்ரையல் கோர்ட் போக முடியாது. ஏன்னா வில்சன் சொல்ற மாதிரி, உங்க வில்சன் சொல்ற மாதிரி என்ன இடைக்கால உத்தரவுனா இடைக்கால உத்தரவு ட்ரையல் கோர்ட்ல வாங்க முடியாது. அதனால உச்ச நீதிமன்றத்துக்கு போனப்போ நீங்க நரேந்திர உத்தரவு வாங்கிட்டீங்க. யாரு? டிவிக்கல அத்தனை பேருக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டீங்க. ஆனா சுப்ரீம் கோர்ட்டை போய் அதை நிரூபிச்சு தூக்கு தண்டனை ரத்து பண்ணி அவங்க இடைக்கால உத்தரவு வாங்கிட்டாங்க. கேவலம் டே வாயில தின்னுடா வாங்குறதா நீங்க இடைக்கால உத்தரவு. என்னமோ டிவிக்கு அத்தனை பேர் எந்த கட்சியா இருக்கும், எந்த கட்சியில எல்லா கட்சியிலும் எங்க டிஎம்கே விட்டுட்டு மிச்சம் எல்லா கட்சிக்கும் தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டோம் நாங்க. ஆனா இவங்க போனது இடைக்கால உத்தரவா? திருப்பி திருப்பி சொல்றான் இடைக்கால உத்தரவு தான், இடைக்கால உத்தரவு. இதனால அரசாங்கத்துக்கு பின்னடைவு இல்லைன்னு. நீ ஒன்னாலதான பின்னடைவு. ரவுடி என்ன நாடக எடிட்டிங் வேலை வந்ததா? ஆக்சுவலி விஜய் ஹாஸ்பிட்டலுக்கு தெரியாம வந்து போயிட்டான்னு ஒரு உங்களை நீங்க பரப்புறீங்க. பொய் நீங்களை பரப்பாதீங்கன்னு சொன்ன உங்களே தூக்கி உள்ள. அதுக்கப்புறம் தாமதமாக வந்தாராம். 3:59 வந்தீங்கன்னா தாமதம். சீக்கிரம் ஆக்சுவலி நீங்க சொன்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணல. 10:59 மேல, அதாவது 11:01 மேல வந்துட்டாங்கன்னா ஓகே தாமதம். அவங்க வாங்கின பர்மிஷனு 3 to 10 7 மணி நேரம் தாமதம் அப்படின்றீங்க. நீங்க சொல்ற பிரகாரம் அவரு கரூர் பிரச்சாரத்திற்கு மதியம் 12 மணிக்கு வருவதாக கூறிய தாவேக தலைவர் தான் கேவலமானாங்களா? நீங்க உங்க அரசு அதிகாரிகள் பர்மிஷன் கொடுத்தது 3 மணிக்கு, 12 மணிக்கு எப்படி வர முடியும்? வாயிலும் திட்டிருண்டா. திருப்பி 12 மணிக்கு எப்படி வரும்? பொய் சொல்றத கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கடா. நீங்க சொன்னது பர்மிஷன் நீங்க கொடுக்குறேன்னு சொன்னது 3 to 10. அப்புறம் எப்படிடா 12 மணிக்கு வர முடியும்? இன்னைக்கு ட்ரெயினுக்கு இன்னைக்கு ஏறணும், அடுத்த வருஷம் ட்ரெயினுக்கு அடுத்த வருஷம் ஏறணும். நீங்க அடுத்த வருஷம் வாங்கியிருந்தாரு, ஆனா கரெக்டா இன்னைக்கு வந்துட்டாரு. ஒரு மணி நேரம் வந்துட்டேன்னா கேவலம் இல்ல? ஆக்சுவலி ட்ரெயினே இல்லைன்றீங்க. அவர் வாங்கினது ட்ரெயின் என்ன தக்கல் டிக்கெட்ல வாங்கினா தக்கல் டிக்கெட்ல வாங்கிருக்காரு. ஆனா கொஞ்சம் ஒரு 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆன டக்கல் டிக்கெட்டு 11 மணிக்கு. என்ன டக்கல் டிக்கெட்டு 10 மணிக்கு ஸ்டார்ட்னா 11 மணிக்கு வாங்கினா 12 மணிக்கு வாங்கினா டிக்கெட் இருந்தா வாங்குவாங்க. அவர் வாங்கின பர்மிஷன் 3 to 10, 2:59 வாங்கினாலும் தப்பு, 11:01 வந்தாலும் தப்பு. 7 மணி நேரம் லேட்டுன்றீங்களே. 12 மணிக்கு வருவேன்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னா எங்கடா கொண்டு வச்சுக்கீங்க? பொய்யின் உச்சம், அதாவது உச்சம்டா. 3 மணிக்கு 12 மணிக்கு எப்படி வருவாங்க? 3 மணிக்கு பர்மிஷன் வாங்கிட்டு வந்தாலும் தப்பு, வரலாலும் தப்பு, எதிர்த்தாலும் குத்தம், உட்கார சேவைப்படுத்தாதீங்களா? பொய் பேசுங்க. சீட்டு ஏதாச்சும் எழுதி கொடுப்பாங்களா? அவங்க கொஞ்சமாச்சும் எழுதுவாங்கடா நல்லா. அதை கூட பார்க்காம நீங்க கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் கூட பார்க்காம 3க்கும் 12க்கும் வித்தியாசம் தெரியாம ஆளுங்க உங்க மேனேஜரு பிளஸ் தலைவர் நாடகோஷியோட 19,994 9,994 19,994 தமிழ வளர்க்குறீங்க. கேள்விப்படுத்தாதீங்க. 9,000க்கு 19,900 எங்கடா உங்களா உச்சம்? தமிழ் சொல்லி வளர்த்தோம், தமிழ் நாங்களா வளர்த்தோம் சொல்லாதீங்க. அதில் கேள்விப்படுத்தாதீங்கடா. சரிங்களா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.